ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் வீரப்பனின் வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி உருவாகி இருக்கும் கூச முனிசாமி வீரப்பன் ஆவணத்தொடரின் விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை வீடியோ மூலம் வீரப்பன் கூறியிருக்கும் தொடர். பிரபல பத்திரிகையாளரான நக்கீரன் கோபால் 1990ஆம் ஆண்டுகளில் நடத்திய கள ஆய்வு மூலம் எடுக்கப்பட்ட வீடியோ மற்றும் தொகுப்புகளை வைத்து இந்த தொடரை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த தொடரை இயக்குனர் சரத் ஜோதி இயக்கியிருக்கிறாரு. இந்த தொடரோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன் தந்தை தாயுடன் பிறந்தவர்களுக்கு ஆரம்பித்து தான் எப்படி ஒரு வேட்டைக்காரனாக உருவெடுத்தேன் என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றார் வீரப்பன். கடத்தலில் மட்டுமே ஈடுபட்டு வந்த வீரப்பன் எந்த சூழ்நிலையில் யாரால் கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதையும் வீரப்பன் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தன்னை துரோகத்தால் வீழ்த்த நினைத்தவர்கள் என்ன ஆனார்கள் என்பதையும் கூறியிருக்கின்றார். காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 21 பேரை கன்னிவிடி வைத்து கொன்ற வீரப்பனின் கொடூர வாழ்க்கை பயணம் அதிலிருந்து துவங்குகின்றது தொடர். தொடர்ந்து தமிழக கர்நாடக காவல்துறைக்கும் வீரப்பனை சார்ந்தவர்களுக்கும் தொடர் மோதல் ஏற்பட்டு கொண்டே இருந்தது என அனைத்தையும் தன்னை சுற்றி நடந்தவற்றை வீரப்பன் தெளிவாக கூறியிருக்கின்றார். வீரப்பன் அருகில் இருந்தவர்களும் அவருடன் வாழ்ந்தவர்களும் அவரை பற்றி கூறியிருக்கிறார்கள். அதையும் இதில் தெளிவாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். வீரப்பனால் மட்டுமல்லாது காவல்துறையாலும் பொதுமக்கள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்தித்தார்கள் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இந்த தொடருக்கு எடிட்டிங் பக்கபலமாக அமைந்திருக்கின்றது. தொடருக்கு மிகப்பெரிய பக்கபலம் பின்னணி இசைதான். சதீஷ் ரகுநாதனின் பின்னணி இசையில் காட்சிகள் நம் கண்களை விட்டு விலகாமலும் மனதை விட்டு அகலாமலும் ரசிக்க வைக்கின்றது. ஒளிப்பதிவில் அவ்வளவு தெளிவு. ஒரு ஆவணத்தொடரை இந்த அளவிற்கு கச்சிதமாக கொடுக்க முடியுமா என்று வியக்க வைத்து விட்டார் ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார். இதில் வீரப்பனாக நடித்தவர் மட்டுமல்லாது கேரக்டருக்கு ஏற்றவாறு நடிகர்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்திருப்பது சிறப்பு. பத்திரிகையாளர்கள், வக்கீல்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், வீரப்பன் உடன் இருந்தவர்கள் என அனைவர் பார்வையிலும் வீரப்பனை பற்றி முழு வரலாறையும் இந்த தொடரில் கூறியிருப்பது பெரும் பலம். சீசன் 1 மட்டுமே சுவாரஸ்யமாக கொடுத்திருந்த நிலையில் 2வது சீசனில் இன்னும் பயங்கரமான அரசியல் விளையாட்டுகள் இருப்பதாக கூறி சீசன் 1ஐ முடித்திருக்கிறார்கள். வீரப்பன் வெறும் பேசுவதை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்காமல் அதை களத்திற்கு சென்று ஒவ்வொரு காட்சியையும் ஆவணமாக எடுத்து அதை கோப்பு காட்சி போல் படமாக்கி சுவாரஸ்யமாக கொடுத்திருக்கிறார்கள். புதைக்கப்பட்ட வரலாறை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் முதல் கர்நாடக அரசியல் வரை வீரப்பனின் குரல் என்ன மாறி ஒலித்தது என்பதை ஆவணத்தொடராக கொடுத்த இயக்குனர் சரத் ஜோதிக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.